புனர்பூசம் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 7வது நட்சத்திரம். அதன் அதிபதி குரு பகவான். குருவின் ஆதிக்கம் கொண்ட புனர்பூசம் நட்சத்திரம் மிதுனம் மற்றும் கடக ராசியில் இடம்பெற்றிருக்கும். அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்கள் மிதுன ராசியிலும் 4ஆம் பாதம் கடக ராசியிலும் அமைந்துள்ளது. இதனால் புனர்பூசம் நட்சத்திரத்தை கால் இல்லா நட்சத்திரம் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடுவார்கள். மிதுன ராசியில் 10ஆம் பாகையும் கடக ராசியில் 3 பாகை 20 கலையும் அமைந்துள்ளது. புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிதேவதை ஸ்ரீராமர். தெய்வம் அதித்தி. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதித்தி அம்மனையும் ஸ்ரீராமரையும் வழிபட வேண்டும். மூங்கில் மரத்தை நட்டு வளர்ப்பதன் மூலமாகவும் யானை பெண் பூனைகளுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். வணங்க வேண்டிய ஆலயங்கள்: மூங்கில் மரம், விருட்சம் ஸ்தலமரமாக உள்ள கோயில்களுக்கு செல்லலாம். சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர், அண்ணாமலை நகர் பசுபதீஸ்வரர், கீழ்பெரும்பள்ளம் நாகநாதர், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள், நெல்லை நெல்லையப்பர், தேவனாப்பட்டி மூங்கிலணை காமாட்சி அம்மன், திருத்தேவன்குடி கற்கடேஸ்வரர் ஆகிய கோயில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம். நோய்கள்: புனர்பூசம் நட்சத்திரத்தின் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நரம்பு, காதுவலி, வீக்கம், கல்லீரல், மஞ்சள் காமாலை, நுரையீரல் தொல்லைகள் ஏற்படும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்பு, வயிறு மற்றும் உடலின் மேல்பாக உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படும். கல்வி: லெதர் டெக்னாலஜி, சைக்காலஜி, மருத்துவம், சோசியல் சர்வீஸ் சார்ந்த படிப்புகள். மேலும் லக்னத்திற்கு 2, 4 பாவங்களையும் அந்த பாவ அதிபதிகளின் நிலைகளையும் கருத்தில் கொள்வது அவசியம். வேலை வாய்ப்பு, வியாபாரம், நடிப்பு, நாடகம், திரைப்படங்களை வாங்கி விற்பது, பொழுதுபோக்கு, அரசியல், எழுத்து பதிப்பகம், ஆட்சி செலுத்துதல், மேயர், கவுன்சிலர், சிவில் நீதிபதி, சட்டம், விளம்பரத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வங்கி, இன்சூரன்ஸ், ஏஜென்சி, சிவில் இன்ஜினியரிங், ஃபைனான்ஸ், வட்டிக்கு தொழில், பிஸ்கெட், பருத்தி, புடவை வியாபாரம், தெய்வ சிலைகளை விற்றல், கால்நடை வியாபாரம், நெல், கோதுமை வியாபாரம். இத்துடன் 2, 6, 10ஆம் பாவம் அல்லது அதன் அதிபதிகளுடன் தொடர்பு கொள்வது அவசியம்.